முதலமைச்சருடைய ஆணையினங்க நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியம் தேவந்தவாக்கம் ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முழக்கத்தோடு இந்த விழா இங்கே தொடங்கப்படுகிறது. இந்த விழாவிற்கு இங்கே தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மதிப்பிற்குரிய பூண்டி ஒன்றிய செயலாளர் திரு டி கே சந்திரசேகரன் அவர்களையும், பூண்டி ஒன்றிய கிழக்கு துணை செயலாளர் அண்ணன் குப்பன் அவர்களையும், அண்ணன் பாபு அவர்களையும், அக்கா சித்ரா பாபு அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். இதை முன்னெடுத்து வழிநடத்துகின்றதான தம்பி யுகேந்தர் அவர்களையும் இங்கே வருக என்று வரவேற்கிறோம். இந்த விழாவை அண்ணன் டி கே சந்திரசேகர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பாளர் எம்.எஸ். அவர்களின் பரிந்துரையின் பேரில் மும்முடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான டி கே கோவிந்தராஜன் அவர்கள் ஆணையிட்ட பூண்டி கிழக்கு ஒன்றியத்தில் தேவந்தவாக்கம் ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வீரமுழக்கத்தோடு இங்கே உறுப்பினர் சேர்க்கையை சேர்க்கும்படி ஆணையிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை ஆற்றல் ஒன்றிய செயலாளர்கள் சிறப்பாக நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஓரணியில் தமிழ்நாடு இந்த தலைப்பு இதுவரை நம்ம கேட்கிறாத தலைப்பு. ஓரணியில் தமிழ்நாடு என்றால் இதுவரை நாம் மாநில அளவில் வெவ்வேறு விதமாக வேறுபட்டு நிற்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் நமது மாநில கட்சிகள் ஆட்சி செய்து வந்தன. திமுக, அதிமுக, முதலில் காங்கிரஸ், அதற்கு அடுத்ததாக திமுக, அதற்கு அடுத்ததாக அதிமுக, அடுத்ததாக திமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. இன்றைய காலகட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கம் இதற்காக இந்த தலைப்பிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய அன்பு தளபதி அவர்களின் ஆணைக்கிணமும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர், மாநில கழக இளைஞர் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னவர்கள் அவர்களின் வழிகாட்டுதலோடும் மாண்புமிகு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்.எஸ்.கே. ரமேஷ் அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலோடும் அறிவுறுத்தலும் நமது ஊர்வூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்வியாளர் அண்ணன் டி ஜே கோவிந்தராஜன் அவர்கள் வழிகாட்டுதலோடும் இன்று ஓரணியில் தமிழ்நாடு என்று முன்னெடுத்த நிகழ்ச்சி, அதற்கு அடுத்ததாக அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நம் பகுதியில் உள்ள குறைகள் அனைத்தையும் அறிந்து அதன் தொடர்ச்சியாக திமுகவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்ச்சியாக இன்று மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்.எஸ்.கே. ரமேஷ் அவர்களின் அறிவுறுத்திருக்கின்ற இன்று பூண்டி கிழக்கு ஒன்றியம் தேவந்தவாக்கம் ஊராட்சியில் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. நீங்கள் இதுக்கோசம் இந்த கோயிலாண்ட கூப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயம்? இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி என்று நினைக்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நமது ஒன்றிய துணை செயலாளர், மெய்யூர் ஊராட்சி மன்ற துணை செயலாளர், மெய்யூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர்
அன்பு சகோதரர் குப்பன் அவர்களையும், ஒன்றிய துணை செயலாளர் அன்பு சகோதரர் பாபு அவர்களையும், ஒன்றிய துணை செயலாளர் போந்தோம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சித்ரா பாபு அவர்களையும், இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாவட்ட பொறியாளர் துணை அமைப்பாளர் பொறியாளர் அன்பிற்குரிய சகோதரர் காண்டிபன் அவர்களையும் மற்றும் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளில் உள்ள நமது கார்மிகம் அவர்களையும் வேலு அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள இந்த ஊராட்சியை சார்ந்த கழக நிர்வாகியும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து முதலில் வரவேற்புரை ஆற்றியுள்ள அன்பு சகோதரர் தேனிஜாஜ் அவர்களையும், நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள சகோதரர் திருப்பால் அவர்களையும், அண்ணன் செல்வராஜ் அவர்களையும், அண்ணன் லோகநாத் சித்தார் அவர்களையும், துணை செயலாளர்கள் இந்த பிரியை சேர்ந்த ரமேஷ் அவர்களையும், மயிலாப்பூர் துணை செயலாளர் ரமேஷ் அவர்களையும் மற்றும் விஜயராமன் அவர்களையும் மற்றும் சஞ்சய உள்ளிட்ட நிர்வாகிகளையும், தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த நிர்வாகிகளையும், இந்த ஊராட்சி கழகத்தை சேர்ந்த மட்டுமல்ல நிர்வாகிகளையும், மாநில மாவட்ட தொண்டனை துணை அமைப்பாளர் என்னாலும் எங்களோட நிகழ்ச்சியில் அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கேற்று சிறப்பித்து வரும் அன்பு தம்பி டார்லிங் ராஜா அவர்களையும் மற்றும் இப்பகுதியில் பொறுப்பேற்றுள்ள பிஎல்ஏ பிடிஏ மற்றும் ஐடிவி நிகழ்ச்சியை சார்ந்த ஐடிவி பொறுப்பு அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள தேவந்தாக்கம் ஊராட்சி 321 பாகத்தை சேர்ந்த பாக உறுப்பினர்களையும் வாக்காளர்களையும் அனைவரையும் இந்த காலை பொழுதில் நான் இந்த கோவில் அருகில் ஏன் சத்தமாக பேசக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக அமைதியாக அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு 10-15 நாட்களாக நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஓரினை தமிழ்நாடு இந்த பேனரில் பார்த்தாலே தெரியும். ஓரினை தமிழ்நாடு அப்படின்னா ஓரினை தமிழ்நாடு என்ன என்றால் என்று கடைசியாக செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், தமிழ்நாடு ஓரிணையில் என்றால் என்ன என்று. ஓரிணையில் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் உள்ளன. திமுக ஆளுங்கட்சியாக உள்ளது, பிற கட்சிகள் உள்ளன. ஓரிணை தமிழ்நாடு என்றால் என்னென்றால் மத்தியில் ஆளும் பாஜக சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஓரிணை தமிழ்நாடு என்று இந்த முன்னெடுப்பு நிகழ்ச்சியாக இதை அறிவித்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பிக்கை தலைவர்கள். புதிதாக வாக்காளர்கள் சேர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் வேணுங்கிற ஒரு 10 ஃபார்ம் கொடுத்துட்டு உங்கள் ஊரில் ஒரு 200 உறுப்பினர் ஏற்கனவே இருக்கிறவங்க புதுசாக 18 வயது நிரம்பி வாக்காளர் பட்டியலில் இப்போ ஒரு வருஷம் கிட்ட செப்டம்பர் மாதம் தான் ஒரு 12 மாதம் 1000 ரூபாய் வருது அவங்களுக்கு. இது கிராமத்தை பொறுத்தவரைக்கும் 190% எல்லாருக்கும் அந்த 1000 ரூபாய் வருது. ஒரு 10% தகுதியானவர்கள் விடுபட்டு போயிருது. இந்த 10% தகுதியானவர்கள் விடுபட்டு போயிருதுன்னா சில காரணங்களுக்காக அதிகாரிகள் கணக்கெடுக்கும் போது சில தவறுகளால் அந்த கணக்கெடுப்பு போட்டு போச்சு. அதுதான் மறுபடியும் இந்த ஒரு வாரத்தில் ஜூலை 9ஆம் தேதி அந்த ஆப் பதிவு செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஜூலை 15 செப்டம்பர் 15 அது விடுபட்டு போன கைதானவர்கள்லாம் மீண்டும் பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு கூடுதல் 20 லட்சம் பேருனாலும் பரவாயில்ல, 30 லட்சம் பேருனா பரவாயில்ல, ஏற்கனவே 2 கோடிக்கு மேலே வாக்காளர் கிராமத்தில் உள்ளவர்கள் யாருக்குரிய ஒரு 95-99 கிராமத்தில் யாருக்கு 5,000 10,000 மேலே நிலை இருக்கிறவங்க கம்மியாக இருப்பாங்க. அது அதிகமாக நிலை இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஏறக்குறைய ஒரு 407 வாக்குறுதி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது வாக்குறுதி இருக்கிறார்கள். என்ன வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் என்று எதிர்கட்சிகள் வேண்டுமென்று பொய்ப்பொருள்களில் கலப்பு வருகின்றனர். என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று
அச்சடித்து அந்த நோட்டீஸ்களை வீடு வீடாக உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு பலன், ஏதாவது ஒரு 1000 ரூபாய் இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வரலாம். இந்த வீட்டுக்கு இந்த அம்மையார் ஒரு கல்லூரி மாணவருக்கோ அந்த புதுமை பெண் திட்டத்திற்கோ தங்க பொருள் திட்டத்திலோ 1000 ரூபாய் வரலாம். முதியோர் உதவி தொகை வரலாம். இப்படி ஒவ்வொன்றாக அறிக்கை கொண்டு போகலாம். அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு திட்டத்தில் இன்றைக்கு அந்த அரசு உதவி பெறும் வகையில் அது முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்கிறார். அன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியின் போது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், சில வாக்குறுதிகள் இன்னும் 1-2 தான் நிறைவேற்ற முடியாது, அதுவும் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் ஏறக்குறைய 95 விழுக்காடுக்கு மேல் நிறைவேற்றிவிட்டார்கள். குறிப்பாக இந்த கிராமத்தில் உள்ள பெண்மணிகள் எல்லாம் சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு காலை 100 நாள் வேலைக்கோ இல்லை தொழிற்சாலைகள் வேலைக்கோ செல்வதை உண்டு. அவர்களுக்கு ஒரு அங்கன்வாடிக்கு அனுப்புவதற்கோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதற்கோ அவசரமாக சிற்றுண்டி காலையிலே நீங்கள் உங்கள் குழந்தைகளை சீராக குளிப்பாட்டி சுத்தமாக அவர்களுக்கு துணி அமர்த்தி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தால் போதும். மொத்த ஏற்பாடு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். 2 வேளை சாப்பாடு, அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான பேக்கு, அவருக்கு தேவையான ஷூ உள்ளிட்ட அனைத்து படிப்பு வசதிகள், அதாவது அங்கன்வாடி எல்கேஜியிலிருந்து கல்லூரி படிப்பு முடிந்து நிலையில் இல்லாமல் ஏதாவது பிஏஓ பிஎஸ்சியோ பிஇஓ முடித்து மேற்கொண்டு அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக நீட் படிக்க வேண்டும் என்றால், ஒரு டாக்டர் வாங்க வேண்டும் என்றால் தனியார் பயிற்சி நிறுவனத்தில் படிக்க வேண்டும். தனியார் பயிற்சி நிறுவனத்தில் படிக்க வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான பணத்தை கட்ட வேண்டும். அதற்கெல்லாம் வேலை இல்லை. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, அந்த கிராம உதவியாளர்கள் சான்றிதழ் பெற்றுக் கொண்டு வந்தால் போதும். அவர்கள் அந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறீர்களா, ஒரு அதிகாரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எக்ஸாம் எழுத போகிறீர்களா, இல்லை ஒரு டாக்டராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று டாக்டர் படிக்க வேண்டும் என்று எக்ஸாம் எழுத போகிறீர்களா, அனைத்திற்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் என்று அந்த பயிற்சிக்கு வகுத்து அந்த பயிற்சியை இன்று அது நடைமுறைப்படுத்தி இந்தியாவிலேயே இங்குள்ள நீங்களும் படிச்சிருக்கீங்க, பயிற்சி படிச்சிருக்கீங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் தெரியுமா? இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது தெரியுமா? 27 ஸ்டேட் இருக்குமா? 9 மேல் யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி மாதிரி சின்ன மாநிலம். இங்கே கோவா, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார், நார்த் இந்தியாவில் மேகாலயா, சிக்கிம், மணிப்பூர், இது மாதிரி 9 ஸ்டேட் இருக்குது. ஏற்கனவே 36-37 மாநிலங்கள் இருக்குது. இந்த 36-37 மாநிலங்களில் இந்தியாவிலேயே அதிகமான ஐஏஎஸ் குரூப் எக்ஸாம் தெரியப்படுத்தும். என்ன சாதனைகள் செஞ்சுருக்காங்க. நாங்கள் சொன்னதுன்னா சில குறைவான சாதனை தான். ஒரு விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது. நிறைய விவசாய இடுபொருட்கள்லாம் சப்சிடியில் கொடுக்குறாங்க, அதாவது மானியத்தில். நீங்கள் டிராக்டர் கொடுக்குறாங்க, இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தினாலும் ஒரு 1.5 லட்சம் சர்வீஸுக்கு மேலே ஒரே ஒரு 4 வருஷத்தில் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுமே கொடுக்கல. தமிழ்நாட்டில் 1 லட்சத்துக்கு மேலே அந்த இது கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் கொடுத்தா விவசாயம் செய்ய முடியும். விவசாயம் செஞ்சால் அந்த வீடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருந்தால் கிராமம் நல்லா இருக்கும். கிராமம் தன்னார்வ அடைஞ்சால் நாடு சுபிட்சமாக இருக்கும். என்ற அடிப்படையில் இன்று ஒவ்வொன்றா பார்த்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார்கள். அவருக்கு உறுதுணையாக நம்ம தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பெடுத்து இன்னைக்கு விளையாட்டு துறையை எடுத்து திட்டங்களை, அனைத்து திட்டங்களை அவர் செயல்படுத்தும் விதமாக, மக்கள் நல திட்டங்களை மேம்படுத்தும் விதமாக முதலமைச்சருக்கு துணையாக நம்ம துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், நமது மாவட்டத்தின் அமைச்சர், மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் நமது அண்ணன் ஆவடி சாமுநாசர் அவர்களும் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே ஒரு முன்னேறு மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று உறுதியெடுத்து இன்று செயல்பட்டு வருகிறார்கள். இதை முன்னிட்டுதான் இன்று ஒரே தமிழ்நாடு மண்மொழி மாறம். மண் என்றால் நமது மண்ணை தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டை தனிமைப்படுத்தி
நம் மண்ணை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் மத்தியில் ஆளும் பாஜக விட்டால் நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல, மொத்தமாக அவங்க கட்டுப்பாடு வைத்து வர வேண்டும் என்று கருத்தில் கொண்டு இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் தாய்மொழி. அதற்கு அடுத்ததாக இங்கிலீஷ், ஆங்கிலம் எதிர்கண்ட நம்ம ஆந்திரா போகலாம். பக்கத்தில் அவங்க நவீன் தெரியுது, ஷேர் பண்ணுங்க, எடுத்து ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி அப்படி உட்காந்து ஐடி நவீன் தெரியுதுங்க. எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநில மொழி கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்நாடகா போனால் அவங்க பேசுறது நம்மளுக்கு புரியாது, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, யாருக்கும் 70%. ஆந்திராவுக்கு போனால் நானே தாய்மொழி தெலுங்கு, ஆனால் படிச்சதெல்லாம் தமிழ் தான். ஆனால் நான் காலேஜ் படிச்சுட்டு ஆந்திராவில் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னால் காலாஸ்திரிக்கு இறங்கி பஸ்ஸில் போய் இறங்கிட்டு அங்கே ஏதாவது பஸ்ஸில் எந்த ஊர் போகுது, பஸ் எங்கே போகுதுன்னு கேட்டால் நல்லா படிச்சிருக்கியா, உனக்கு படிக்கிறது தெரியாதுன்னு கேட்பாங்க. ஏன்னா தெலுங்கு எழுதியிருக்கோம். எங்கள் அக்கா ஊருக்கு போனோன்னா தெலுங்கு என்ன ஊருக்கு ஒரு பஸ்ஸை கேட்டுட்டு போகணும். நான் பேண்ட் எடுத்து போட்டு போவேன். என்ன நீ படிச்சிருக்க, உனக்கு இதே படிக்க தெரியாதுன்னு கேட்பாங்க. அப்போதான் அது ஒரு வயதாகி கூட தமிழ் தெலுங்கு எப்படி கற்றுக்கலாம், ஒரு புக்கு வாங்கி தெலுங்கு எழுத்துக்கள்லாம் கூட்டி படித்து யாரும் கேட்கறதுக்கு உதவி இல்லாத இந்த பஸ் கணபதி போகுது, இந்த பஸ் திருப்பதி போகுது, இந்த பஸ் சர்டிஃபிகேட் போகுது, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு நம்ம அந்த அறிவு வளர்ச்சி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மராத்தி என்ன பாம்பே அங்கே எங்கள் தமிழுக்கு கன்னடா, பெங்களூர் போனோம்னா கன்னடா, கேரளா போனோம்னா மலையாளம், ஆந்திரா போனோம்னா தெலுங்கு. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு போன ஒரு மொழி, அவங்க மொழி தான் அவங்க முக்கியம். ஆனால் டெல்லியில் ஆகிற பாஜகன்னா அதெல்லாம் இல்லை. என் மொழி கற்றுக்கோ, நீ கூடுதல் தமிழ் கற்றுக்கிறியா இல்லையான்னு எனக்கு இல்லை. ஹிந்தி கற்றுனா உங்களுக்கு தேவையான கல்வி கொடுக்குறது, டெல்லியில் இது கொடுக்குறதுலாம் கொடுக்குறேன்றாங்க. ஆனால் அது அவங்க கொடுக்குற பிரிச்சு இல்லை. நம்ம இங்கே கொடுக்குற வரி அவங்க வசூல் பண்ணி தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். ஆனால் அந்த கேட்குற நாதின்னு தமிழ்நாடு தான் குரல் கொடுக்குது, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் குரல் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் மொழியே போதும். எங்கள் மொழி படிக்கிற பசங்க ஓங்காரில் வேலை செய்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. நார்த் இந்தியா மாதிரி ரோட்டில் பானிபூரி எடுத்துட்டு சுற்றுல ஹோட்டலில் வேலை செய்கிறேன். எங்கள் கம்பெனியில் எடுத்து போய் பில்டிங் கட்டத்தில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் சாம்பரில் வேலை செய்கிறேன். எங்கள் மக்களெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் கம்பெனிக்கு போகிறாங்க. நம்ம கலாச்சாரத்தை கெடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி போட்டுட்டு சமஸ்கிருதத்தை போட்டுணும். இன்னைக்கு ஒரு கோயில், இன்னைக்கு பெருமாள் கோயில் அடியில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவார், இல்லை தமிழில் சொல்லுவார். அம்மன் கோயில்னா தமிழே சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் முழுக்க வட இந்தியிலிருந்து சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் சொல்லுவோம், ஹிந்தியில் தான் சொல்லுவோம். நீங்கள் தமிழை புரிஞ்சிங்கன்றவங்க இது மாதிரி ஆயிடுது. இதை நீங்கள் மனதில் வச்சுட்டு ஓரணி தமிழ்நாடு என்பதை இதை ஒவ்வொரு வாசமாக கழிப்பாங்க. மேலும் ஒரு வாசம் எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என நினைக்கிறீர்களா? இது ஒரு கேள்வி மாதிரி கேட்கணும். வீட்டுக்கார சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு 50 பேர் இருக்கீங்க. ஆனால் நம்ம கிராமம் 2 பூத்து எப்படி பார்த்தாலும் ஒரு 700-800 வீடு இருக்குன்னா 700 வீடு. அது புள்ளிகளோட ஒரு 2-3 நாள் எடுத்து சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு எந்த சூழ்நிலைன்னா அது முக்கியமான கேள்வி. மேலே இருக்கிற வாட்டி படிப்போம், அப்படியே படிப்போம். எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என நினைக்கிறீர்களா? மண் என்றால் நம்ம தமிழ்நாடு தனி மண்ணாக இருக்க வேண்டும். நம்ம இந்தியாவில் ஐக்கியமாகிவிட்டு நாம் மண் தெரியாத மாதிரி இன்றைக்கு கர்நாடகாவோ ஆளும் மத்தியில் ஆளும் அது காங்கிரஸ் இருக்கும், பிஜேபி இருக்கும். பிஜேபி மத்தியில் ஆண்டால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாநில அரசாங்கம் கேட்கணும். ஆனால் மண், மானம்,
மண், மானம், மொழி. மொழின்றது நம்ம மொழி படிக்கிறோம். முதல் என்றதுன்னா மொழி வந்து நம்ம தமிழ் மொழி. மண்ணுன்றது நம்ம தமிழ்நாடு நம்ம தனி தமிழ்நாடுன்றது நம்ம வந்து பிரிவினையாக பேசல. நம்ம கௌரவத்தோடு நம்ம நிற்கலாம். நம்ம மண்ணில் நம்ம கௌரவத்தோடு நிற்கலாம். தமிழ்நாடு தனியாக இருக்கிறது பேசல. ஒருமைப்பாட்டோடு தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம மண், நம்ம மொழி, நடுப்புற மண், மானம். மானம் என்னன்னா மண்ணு, மொழி, இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்ம மானம் காக்கப்படும். இந்த மானம் எதனால காக்கப்படும்னா நம்ம மண்ணு மொழியை போட்டு விட்டோம்னா மொத்தமாக மத்தியில் பிஜேபி அரசாங்கத்துக்கு நம்ம வழிவிட்டுருவோம் என்று நம்மளா கல்வி தெரிந்து விட்டுருவோம் தெரிந்து கொண்டு அந்த வாசகத்துக்கு உங்கள் பதில் என்ன? ஆமாம்மா, மத்தியில் அவன் இந்தியாவை படிச்சுட்டாங்க, குழந்தைங்க இந்திய பண்ணல, நாங்கள் தமிழ் மொழி மறந்துட்டோம், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு பேசிக்கிறேன்னு அந்த மாதிரி நினைக்கலாம். இன்னைக்கு அந்த தாய்மொழி அந்த மாநிலத்தில் வந்து கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்தில் 80% ராஜஸ்தானில் இன்னைக்கு 15%, மொத்த பசங்க 85% ஹிந்தி படிக்கிறாங்க. அது அந்த அடுத்த கட்டத்தில் வந்து அவங்க அந்த தாய்மொழியை வந்து ராஜஸ்தானி மொழியை மறந்துச்சு. அது மாதிரி சூழ்நிலை தமிழ்நாடு வந்துடக்கூடாது. இங்கிருந்து கடுமையாக இந்தியாவிலேயே பிரதம மந்திரி எதிர்த்து ஒரே பேசுகிற முதலமைச்சர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதை தலைவர் அவர்கள் தான். அது 2வது வாசகம். மகளிர் தங்களின் உரிமைத் தொகையை பெற்றிடவும் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிட வேண்டுமா? இது வந்து மகளிர் உரிமை தொகை நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணாரு. தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் வந்து ஜனங்கள் ஏமாத்துறாரு, அறிவிச்சு நாளாச்சு, அவர் கொடுக்கல, பாதி பேருக்கு கொடுக்கல, கொடுத்தா ஏன் கொடுத்தான்னு கேட்குறாங்க, கொடுக்கலனாலும் ஏன் கொடுத்தேன்னு கேட்குறாங்க, கொடுத்தா காரு பங்களா ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் நிறைவேற்றிருவங்கலாம் ஏன் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பாஜக வச்ச விமர்சனம். இந்த விமர்சனம் பண்ண பாஜக, கிண்டல் பண்ணுற பாஜக, நீ பிஜேபி வந்து மகாராஷ்டிரா, அதாவது பாம்பே, மும்பையில் வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னே இருந்தது. படித்த பசங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கீங்க. நீங்கள் தான் எல்லோரும் பெரியவங்களாம் சொல்லணும். இந்த கிளை பொறுப்பில் இருக்கவங்க மற்றவங்களாம் சொல்லணும். அவங்க என்னென்னா, நீங்கள் முதலமைச்சர் இருக்காரு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4 வருஷம் முடிஞ்சிட்டு 5வது வருஷத்தில் மே மாதம் முடிஞ்சு 5வது வருஷம் ஜூன் முடியுது. 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னொரு 11 மாதம் இருக்குது நம்ம தேர்தல் வருது. 11 மாதம் இருக்கும்போது ஒரு 2 மாதம் இருக்கும்போது தலைவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு புது திட்டத்தை அறிவிக்கிறார். அது சாத்தியப்படும் திட்டமா சாத்தியப்படாத திட்டமா தெரியாது, அறிவிச்சுறாரு. அறிவிச்சுட்டா ஒரு திட்டத்தை அறிவிக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வந்து அது தொடர்ந்து செயல்படுத்த முடியும். போன செப்டம்பர் 2 இந்த செப்டம்பர் 2 இல்லை 2 செப்டம்பர் இந்த செப்டம்பர் ரமேஷ் கோயில் இருமா கொஞ்சம் சொல்லுங்க. செப்டம்பர் 2 புரிஞ்சுங்க. ஏதோ வராங்க திமுகங்க ஓட்டு போஸ்ட் வந்துருக்காங்க பண்ணுங்க. இது அந்த மேலே புரியும் உங்களுக்கு. தொடர்ந்து 4 மாதம் உங்களுக்கு இருப்போம் போகிறோம். இது வந்து கேட்டார் புரியுது. இந்த ரோடு வந்து பள்ளமாக இருக்குது, இந்த தண்ணி நின்று போகுது. இதுதான் முதலமைச்சர் பொறுத்தவரைக்கு துணை முதலமைச்சர் பொறுத்தவரைக்கு மாவட்டத்தார் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க நீதியில் என்ன செஞ்சுருக்காங்க, அரசாங்கம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, கலெக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த மாவட்ட கவுன்சிலரு, இந்த கவுன்சிலர் வந்திருக்காங்க ஞானமுத்து. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வேலை செஞ்சுருப்பாங்க. அதுலேயே குறை இருக்கும். அந்த குறை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் திருப்பி என்ன பண்ணுறதுக்கு அமைச்சது. இதுக்கெல்லாம் பண்ணணும்னா பணம் வேணும். இந்த பணம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நீ பணம் கொடுத்தா தான் எங்கள் மதிக்காக இருக்கிறேன். பணம் கொடுக்கலன்னா நான் கட்டுப்பாடு போட்டு பண்ணி எப்படி பண்ணுவாங்க தலைவர். அதெல்லாம் ஆச்சு ஊதுவோடு திருவள்ளூர் ரோடு முன்னேறி தேவன் காட்சியில் டபுள் ரோடு அப்போ அது போட்டுருக்கேன். அது திருவள்ளூர்லேருந்து பெரியப்பாளையம் போகிற ரோடு ஒரு 15 2006 போட்டு 20 வருஷம் 30 வருஷம் அடிக்கடி விபத்து ஏற்பட்டிருந்தது. நான் தான் சொல்லி திருவள்ளூர்லேருந்து பெரியப்பாளையம் போகிற ரோடு கேன்சல் பண்ணி டபுள் ரோடு ஆகணும். இப்போ எங்களை எழுதி கொடுத்துருந்தாங்க 1 வருஷத்துக்கு முன்னே. எம்பி எலெக்ஷன் முன்னே என்ன தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பூஞ்சிக்கோட்டை ரோடு
ரொம்ப நெருக்கடியான ரோடு, ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்குது, 4 வழி சாலையான்னு சொன்னேன். அம்மா கொஞ்சம் இருக்கணும். இப்போ ரோடு போட்டு வராங்க, ஊதுவழி போயிருப்பீங்க, யாராவது போயிருப்பீங்க, பெருஞ்சேரி ரோடு போட்டிருக்காங்கம்மா. இந்த பெருஞ்சேரி அதே மாதிரிமா எந்த விபத்தோ ஆக்சிடென்ட்டோ நம்ம கண்ண முடியும் போல ஒரு பக்கம் கண்ண முடியும் வரும். முதலமைச்சர் வந்து 60 கோடி ஒதுக்கி இருக்காரு. அதே மாதிரி இப்படி போனால் மெய்யூர் வழியா சேர்ந்து காட்டு வழி போனோம், திருமூர் வழியா கரும்பாக்கம் வழியா அந்த ரோடு எப்படி இருப்பாரு போயிடு. இப்போ உங்க ஊரில் ஸ்கூல் பில்டிங் கட்டிருக்காங்க, உங்க பஞ்சாயத்துல மயிலாப்பூர்ல ஸ்கூல் பில்டிங் கட்டிருக்காங்க. ஸ்கூல் பில்டிங் 50 வருஷம் மேல கட்டி, அங்கன்வாடி கட்டியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடம் கட்டியிருக்காங்க. அதுல பஸ் வச்சுக்கிட்டு இப்போ அதுல இப்ப விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க தனியாருக்கு. அரசாங்கம் கட்டுறதை விட பாதி தளவு மெயின் ரோடு வரும், பாதி தளவு கிராமப்புற ரோடு இருக்கும். இப்போ மயிலாப்பூர் ரோட்லேருந்து ஒரு மெய்யூர் போயிட்டு செப்பேரி வரலாம் கணக்கு இருக்குன்னா பாதி தளவு இருக்கும். இப்படி வரும். இது மாதிரி ரூட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஒரு 6 மாதம். பஸ் பிரச்சனை வேற ஏதாவது உங்க ஊரை பட்டா பிரச்சனை கூடி சேர்த்துல நடைமுறைக்கு தரணும். பழைய டிஆர் வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்கம்மா, உங்களுக்கு தெரியாது இல்லம்மா? எல்லாரும் வருமா இல்லம்மா? அம்மா அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 50 பேர் வச்சு பேசுறது ஒரு வீட்டுக்கு தலைவர் பேச சொல்றாரு. அவங்க கோரிக்கைலாம் தெரியுது. 2000 வந்து பட்டா கலைஞர் கொடுத்தாங்க. இங்க இருக்கிற உங்க கிண்டல் பண்ணாங்க. அப்பா முதலமைச்சர் கூப்பிட்டேன். அப்பா நான் சொல்றதுக்கு நீங்க பேசுறீங்க, நானே உண்மை நான் சொல்றேன். அப்பா முதலமைச்சர் பட்டா கொடுத்தாரு, பையன் முதலமைச்சர் கேன்சல் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னன்னா அப்ப இருந்த காலில் அப்ப இருந்த கரெக்டர்னா ஒரு ரூல்ஸ் பார்க்குறாங்க. நானும் எம்எல்ஏ கூட போயிட்டு உங்க ஊர் தரப்புல இந்த ரமேஷ், இந்த முருகன், இந்த லோகநாத் செட்டியாரு, இந்த பெருவிகார் வந்திருக்காங்க. வா ரமேஷ், வாங்கப்பா, வா ரமேஷ், நீ வா. அவங்க பட்டா கேட்கிறாங்க. பட்டா கவர் போச்சுட்டு 1 வருஷமா ட்ரை பண்றாங்க. என்ன காரணம் இருக்கு? ஏற்கனவே அவங்க பட்டா கொடுத்துருக்கு ஊர்ல, அவங்க கொடுத்த பட்டா வீடு கட்டி வச்சுக்கல, அதனால அது 2வது பட்டா கொடுக்க முடியாது. நம்ம கேட்கிற கேள்வி, பட்டா இருக்கட்டும், 2வது பட்டா அவங்க குடும்பத்தில் பையனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன், அது சீக்கிரமா வந்து ஏற்பாடு செய்ய கொடுக்கும். வேற என்ன கண்டிப்பா படிச்சுட்டு முடிஞ்சு டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிப்பணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் தான் நம் மாநிலத்தை ஆள வேண்டுமா? டெல்லியில நம்ம ஒரே கண்ட்ரோல் வச்சுக்கோமா, எல்லா மாநிலத்துக்கும் வருது. உங்களுக்கு ஆமா நான் தனியாக பேசுறேன். டெல்லி கண்ட்ரோல் என்ன? டெல்லியில இப்ப பிஜேபி நம்ம தமிழ்நாட்டு தனி முதலமைச்சர், இங்க நம்ம தனி அதிகமான இந்தியாவில் அதிகமாக வருமானம் வரி கட்டணும். நம்ம வரி கட்டுறப்ப நம்ம செலவு வந்து நம்மளுக்கு அதிகமாக வரணும். ஆனால் டெல்லி போச்சுன்னு என்ன செய்வோம்? ஒரு வீட்டில் 4 பசங்க இருப்பாங்க. 4 பசங்க 2 பேர் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. 2 பசங்க வந்து சும்மா வீட்டில் ஊர் சுற்றி வந்து வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு சோறு போடுவாங்க. இல்லை ஒரு 10,000 நிலம் இருக்குது, இந்த 10,000 நிலம் வாங்குவாங்க. ஆளுக்கு 5,000 பிரிவாங்க. இந்த சும்மா இருக்கிற பசங்க கஷ்டப்பட்ட பசங்க வந்துவாங்களா? இந்த மாதிரி தமிழ்நாடு நம்ம நிறைய கஷ்டப்பட்டு வருமானம் வரி கட்டுறோம். நம்ம இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்கிறோம், எல்லாமே நல்லா இருக்குது. அதனால நம்ம தனியாக இருந்து நம்ம தமிழ்நாட்டில் செய்ய வேண்டியது நல்லா பண்ணிக்கலான்றது, வளர்ச்சி செய்யுங்கிறது முதலமைச்சர் கருத்து. இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவமிக்க திரு மு.க. ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டுமே முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா? இது மட்டும் வந்து இதெல்லாம் வந்து முதலமைச்சர் இருந்தால் தான் யாருக்கும் அடிப்படைய மாட்டாரு, டெல்லி போய் கை கட்டி நிற்க மாட்டாரு, அவங்க சொல்றதுக்கெல்லாம் கைது போட்டு கொடுத்துட மாட்டாரு. மாநிலம் தான் இப்போ கூட முதலமைச்சர் வந்து ஒரு பிரச்சனை, ஆளுநர் கைது போட்டதான் நம்ம எந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க செல்லும்.
ஆளுநர் கைது போடுறேன்னு சொன்னார். முதலமைச்சர் உடல டெல்லி போனார், அவங்க ஒத்துக்கல. ஜனாதிபதி கைது போடல. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, அப்போ என்னது ஒரு ஜனங்களை ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறது, அந்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் எதுக்கு முற்றுகையிட போடுறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு அந்த சட்டமன்றத்தில் என்ன கோரிக்கை நிறைவேற்றுறாங்களோ அந்த கோரிக்கைக்கு நீங்கள் அப்படியே வந்து உத்தரவு கொடுக்கணும்னு கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்தது. அது மாதிரி பில்லி கண்ட்ரோல் இல்லாத பில்லிக்கு சரி பண்ணுற ஏன் வெளிப்படையே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா, இல்லை வேற ஏதாவது முதலமைச்சர் வந்தாங்கன்னா, ஏன் உன்னை ரெய்டில் தர்றேன், உன்னை சிபிஐயில் தர்றேன், உன்னை இடியில் தர்றேன், அந்த வழக்கில் தர்றேன், இந்த கேஸில் தர்றேன்னா நீ எதில் கையெழுத்து போடுறியோ நான் தமிழ்நாடு மக்களை அடகு வச்சுட்டு அவன் நலன்களை வந்து எனக்கு தேவையே இல்லை, நான் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கைது போட்டு தமிழ்நாடு எங்கே ஏதாவது கேட்டு போகணும்னு இருப்பாங்க. ஆனால் மற்ற மாநிலத்தில் புறம்புறாங்க நம்ம மாநிலத்தை. அதனால் தொடர்ந்து நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னா தலைவர் சில பேர் எங்களுக்காக இங்கே இருக்கிறவங்க வருத்தலாம், பொதுமக்களுக்கு இருக்காது வருத்தம். உண்மையில மற்ற மாநிலத்தில் இருக்கும்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பிறந்தா சந்தோஷப்படும், உங்கள் முதலமைச்சர் ஒரு திட்டம் வந்து பார்த்து செய்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதிமுக ஆட்சியில் அவங்க மட்டும்தான் வந்து ஆட்சி நடத்துனாங்க, கட்சிக்காரங்க மட்டும்தான். ஆனால் இங்கே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு என்ன பண்ணாங்கன்னு. நீங்கள் பெரியப்பால் அடுத்த மாதம் ஆடி மாதம் கோயிலுக்கு போவீங்க எல்லாருமே. ஆடி மாதம் பெரியப்பாலுக்கு போவீமா? போயிட்டு வந்து அப்புறம் சொல்லுங்க. பெரிய தண்ணி விடுது. நீங்க போனா ஆத்துல கீழே குடிச்சு போட்டு குடிச்சுக்குள்ள மற்ற ரோட்லயோ சாக்கடையிலையோ மற்ற இடத்துல தங்கிட்டாரு. யார் போய் பணம் கட்டினாலும் புக் பண்ணிங்கன்னா அந்த பெரிய தண்ணி விடுது சேர்க்கலாம். கல்யாணம் பண்ண முடியாது, ஏதாவது கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ண முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு கோயில நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கோயில கும்பாபிஷேகம் பண்ணி குடவெடுப்பு பண்ணி எல்லாம் இந்து அடுத்த அறநிலையத்துறை மூலமா சிறப்பாக செஞ்சு வராங்க. உள்ளாட்சித்துறை மூலமா பல எண்ணற்ற பணிகள், ரோடு, அண்ணாமலை பஸ் திட்டம் மாதிரி ஹைவேஸ் மூலமா இப்போ வளர்ப்புல எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரோம். வீட்டாக வரப்போ எல்லாருக்கும் தகவலாம் சொல்லி தெரிந்து கொண்டு இந்த நல்லாட்சி தொடர்ந்து உங்க நல்ல ஆதரவோட திரும்பி தொடர்ந்து நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி 2026 கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் நமக்கு நல்ல சிறப்பான ஆட்சி அமைய உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்டேட்ல இல்லை, ஸ்டாலின் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆந்திராவில் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. உங்க சொந்தக்காரங்க தொடர்ந்து வந்து நீங்க எடுங்க அவ்வளோதான். மொத்தம் இன்சார்ஜ் எல்லா அப்ளிகேஷனும் மூலமாக தான் வரணும். சரி
సెట్ చేస్తాం 03-915 చెప్పండి. కోటి